வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலின் வடக்கில் கலிலி மற்றும் கோலன் ஆகிய இரு பகுதிகளிலும் 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியதாக ஹெஸ்பொல்லா கூறுகிறது. கடந்த அக்டோபரில் இருந்து லெபனானின் ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் மிக தீவிரமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று. வடக்கு இஸ்ரேலில் ஏகால் மற்றும் நஹாரியா போன்ற நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நகரங்கள் பொதுவாக ஹெஸ்பொல்லாவின் இலக்கு பட்டியலில் இருந்ததில்லை. பல பகுதிகளில் ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களில் இருந்து தீ வெடித்தது. மேலும் இஸ்ரேலிய தரப்பில் பல காயங்கள் இருப்பதாக தகவல்கள் உள்ளன. இருப்பினும் இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் முழுமையான தகவல்கள் கிடைக்கவில்லை. ஹெஸ்பொல்லாவின் தெற்கு கட்டளை தளத்தில் உள்ள அஜீஸ் பிரிவின் தளபதி மொஹாமட் நியாமா நாசார் புதன்கிழமை இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு இது பதிலடி என்று ஹெஸ்பொல்லா அறிவித்துள்ளது. 9 மாத கால யுத்தத்தின் போது இன்று வரை கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதிகளில் இவர் 2வது மூத்த தலைவராக கருதப்பட்டார். சரி, இந்த நாசார் இங்கு பொருந்தினார். எதற்காக இவர் குறிவைக்கப்பட்டார்? ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா ஆகிய இரு தரப்புடனும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயற்சிக்கும் உக்திக்கு நாசாரை கொல்வது எப்படி பொருந்தும்? இது பற்றி நாம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கேட்டபோது அவர்கள் நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள். காசாவில் போர் நிறுத்தம் என்றால் தாக்குதல்களை நிறுத்துவதாக கூறுகிறது ஹெஸ்பொல்லா. அவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தவில்லை. ஹெஸ்பொல்லா தான் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கிறது. லெபனானுக்குள் தாக்குதல் நடத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சந்தடி சாக்கில் ஹெஸ்பொல்லாவின் முக்கிய தளபதிகளை குறிவைக்கிறார்கள். இப்போது ஹமாஸிடம் ஹெஸ்பொல்லா ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்யுங்கள் என்று வற்புறுத்துகிறது. அதனால்தான் ஹமாஸ் தமது பழைய தீர்மானங்களில் இருந்து மாறி புதிய ஒப்பந்தத்திற்கு வருகிறது. காசாவில் அது பாட்டுக்கு நடக்க இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா போரில் காட்சிகள் மாறுகின்றன. போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கும் அதே வேளையில் இராணுவ பலத்தை பயன்படுத்தி ஹெஸ்பொல்லாவுக்கு அழுத்தம் கொடுப்பது எப்படி என்பது மிகவும் கடினமான கருத்தாகும். மேலும் அது அரசியல் மட்டத்திற்கு உட்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். IDF நாசாரை கொல்வது வரை ஜூன் மாதத்தில் 2 வாரங்கள் தீவிரமான தாக்குதல்களை தொடர்ந்து ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்கள் ஓரளவு குறைக்கப்பட்ட சில நாட்கள் இருந்தன. பாவம், அவர்களும் என்ன செய்வார்கள்? எஜமான் ஈரான் உத்தரவிட்டதால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து வரும் ஆனால் வராத ரீதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹெஸ்பொல்லாவின் படுதீவிர இஸ்லாமிய ஷியா மத பிரிவு ஆதரவாளர்களை தவிர வேறு யாரும் ஹெஸ்பொல்லாவின் இஸ்ரேலிய தாக்குதல்கள் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டதாக நம்ப மாட்டார்கள். பெரும்பாலான தாக்குதல்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி நாள் முழுவதும் தொடர்ந்தன. அவர்கள் பெரும்பாலும் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். இது அக்டோபர் 7 போர் தொடங்கியதிலிருந்து அதன் ஆயுத களஞ்சியத்தின் முக்கிய ஹெஸ்பொல்லா ஆயுதங்களில் ஒன்றாக மாறியுள்ளது மற்றும் ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடங்க தேர்ந்தெடுத்தது. ஹெஸ்பொல்லா ஈரானிய ஊடகங்கள் வழியாக தெற்கு லெபனானில் அதன் தளபதிகளில் ஒருவரை ஆட்சியாளர் கொன்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல இஸ்ரேலிய இராணுவ நிலைகளில் சரமாரியாக ராக்கெட்களை ஏவியது என்று கூறினார். கோலன் பிரிவின் தலைமையகம் மற்றும் நஃபா தளத்தில் உள்ள இஸ்ரேலின் வான் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்த 100 கர்ஜூஷா ராக்கெட்கள் உட்பட 5 இஸ்ரேலிய இராணுவ நிலைகளை குறிவைத்ததாக ஈரானின் IRNA தெரிவித்துள்ளது. ஹஜ் அபு நமேக் என்று அழைக்கப்படும் மொஹாமட் நிமா நாசாரை இஸ்ரேல் புதன்கிழமை கொன்றதற்கு பதிலடியாக இதை ஹெஸ்பொல்லா அழைக்கிறது. கடந்த மாதத்தில் கொல்லப்பட்ட 2வது உயர்மட்ட ஹெஸ்பொல்லா தளபதி இவர். மேலும் ஒரு அதிமுக்கிய தளபதி ஜூன் 12ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஹெஸ்பொல்லா ஜூன் மாதம் வடக்கு இஸ்ரேல் மீது 215 ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி அதிகரிக்கும் என ஹெஸ்பொல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஹெஸ்பொல்லாவுக்கான லெபனானின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஸ்பொல்லாவின் தண்டனையான பதில் வரும் என்று ஹசன் ஃபட்லல்லா தெரிவித்தார். லெபனானில் ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்குவது குறித்து ஹெஸ்பொல்லா தொடர்ந்து இஸ்ரேலை எச்சரித்து வருகிறது. மேலும் போர் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெளிவாக ஈரான் மற்றும் ஹெஸ்பொல்லா ஒரு பெரிய போரை விரும்பவில்லை. ஏனெனில் ஈரான் ஹெஸ்பொல்லாவை பாதுகாக்க விரும்புகிறது. அது அழியாவிட்டால் தான் அதை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த முடியும். பணம் வாங்கும் ஆட்கள் அழிக்கப்பட்டால் புதிதாக ஆள் தேட வேண்டும்.
ஹெஸ்பொல்லாவின் கூற்றுக்களை மறுபதிப்பு செய்யும் ஈரானிய அரசு ஊடகமான IRNA-யின் சமீபகால கட்டுரை தாக்குதல்கள் காரணமாக அக்டோபரில் வடக்கை விட்டு வெளியேறிய இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலில் உள்ள ஹோட்டல்களில் அகதிகளாக மாறியதாக குறிப்பிட்டுள்ளது. இது ஈரான் மற்றும் ஹெஸ்பொல்லாவின் திட்டம். அவர்களின் திட்டம் ஒரு பெரிய போரை விரும்பவில்லை, ஏனென்றால் ஹெஸ்பொல்லாவுக்கு ஏற்படும் சேதம் குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஹெஸ்பொல்லாவின் உண்மையான செய்தி அதன் தாக்குதல்களில் இருந்து தெளிவாகிறது. போரை தொடங்கக்கூடாது, ஆனால் தொடர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டும். இஸ்ரேலுக்குள் பெரிய அழிவு செய்து போரை தொடங்கக்கூடாது. கத்தி மேல் கவனமாக நடக்கும் கதை இது.